தமிழ்நாட்டின் மையப்பகுதியான மதுரை, தேனி பகுதிகளில் பசுமைக்கு காரணமான முல்லை பெரியாறு அணையை கட்டிய ஜான் பென்னி-குக்வின் நினைவு நாள் இன்று. தமிழ்நாட்டில் கடவுளுக்கு சிலை உண்டு, அரசியல் தலைவர்களுக்கு சிலை உண்டு. வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவருக்கு சிலை வைத்து தெய்வமாய் வணங்குகிறார்கள் என்றால் அது பென்னி-குக் ஒருவர்தான். தேனி, மதுரை மாவட்டங்களில் குலசாமியாய் வணங்கப்படும் பென்னி-குக் முல்லை பெரியாறு அணையை கட்டியதன் மூலம் தமிழகத்தின் வரலாற்றை மாற்றி எழுதினார். இன்று தேனி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல் ஆகிய தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் ஜீவாதாரமாக விளங்குகிறது முல்லை பெரியாறு அணை. ஆங்கிலேய பொறியாளராக இருந்த கர்னல் ஜான் பென்னி-குக் 1895ஆம் ஆண்டு இந்த அணையை கட்டத் தொடங்கினார். மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி முல்லை பெரியாறில் கலந்து கேரளாவில் அரபிக்கடலில் கலந்த நீரை அணை கட்டி சேகரிக்க நினைத்தார். ஏராளமான பொருட்செலவு. ஆங்கிலேய அரசு கைவிட்ட நிலையில் இங்கிலாந்து சென்று தன் சொத்துக்கள் அனைத்தையும் விற்றார். மனைவியின் நகைகளை விற்றார். தெரிந்தவர்களிடம் கையேந்தினார். இப்படி சிறுகச் சிறுகச் சேகரித்த பணத்தை கொண்டு மதுரைக்கு திரும்பி அணை வேலைகளை தொடர்ந்தார். கட்டுமான வேலையில் நூற்றுக்கணக்கான உயிர் பலிகள் நிகழ்ந்தன. பல ஆண்டு காலம் வேலை இழுத்தது. எல்லாவற்றையும் கடந்து எண்ணி பார்க்க முடியாத மனித உழைப்புக்கு பிறகே இப்போது நாம் காணும் முல்லை பெரியாறு அணை உருவானது. இன்று தேனி, மதுரை, சிவகங்கை பகுதிகளில் பாய்ந்தோடும் ஒவ்வொரு துளி நீரும் பென்னி-குக் என்ற மா மனிதனின் உழைப்பு.